இப்போ நீங்க சிஎஃப்இன்னு சொன்னீங்களா அங்கிள்? இது எனக்கே கேட்குறது புதுசா இருக்கு அங்கிள். இதுனா என்ன அங்கிள்? சிஎஃப்இனாமா சர்டிஃபைடு ஃப்ராட் எக்ஸாம். இப்போ இந்த அக்கௌண்ட்ஸில் ஆடிட்லலாம் நிறைய ஃப்ராட்ஸ்லாம் நடக்கும் இல்லையா, இதை பற்றி ஐடென்டிஃபை பண்ணி இதை வந்து அந்த கம்பெனியோட ஹெட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது இல்லை கவர்மெண்ட் ஏஜென்சிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த ஜாபோட நேச்சுரல். சர்டிஃபைடு ஃப்ராட் எக்ஸாம்னர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் அண்ட் ஃபினான்ஸில் நடக்கக்கூடிய ஃப்ராடெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கிறோம். இந்த டிகிரி வந்து ஆன்லைன் டிகிரி. இது வந்து யூஎஸில் இருக்குது. நீங்கள் இந்தியாவிலேருந்தே இது ஆன்லைன் டிகிரி படிக்க முடியும். இதுக்கு பேக்ரவுண்ட் என்னென்னா, நீங்கள் பிகாம் முடிச்சிருக்கணும். ஸோ சிஏ முடிச்சவங்க, லா முடிச்சவங்க, ஆடிட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க. டேரெக்டாக இந்த டிகிரி முடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் காமர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு ஒன்றும் போக முடியாது. ஒரு 2 இயர்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஆடிட்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் செல்ஃபாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு சிஎஃப்ஏ கம்ப்ளீட் பண்ணலாம். அவங்க ஒரு சிலபஸ் வச்சுருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து உங்களோட ஒரு அக்கௌண்டண்டோட பெட்டர் நாலேஜ், ஒரு ஆடிட்டரோட இன்னும் பெட்டர் நாலேஜ். ஸோ அக்கௌண்ட்ஸில் என்னென்ன மாதிரியான ஃப்ராட்ஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி டிடெக்ட் பண்ணுறது, இன்றைக்கி இருக்கிற டெக்னிக் என்ன, ஆடிட் டூல்ஸ்லாம் இன்றைக்கி என்ன இருக்குது, டெக்னாலஜி எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு, இதை பற்றின ஒரு பெரிய ஸ்டடிஸ் தான் சிஎஃப்இ. ஸோ இது நீங்கள் நெட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிள் அந்த வெப்சைட்டில். ஸோ CFE.orgன்னு வந்துடும். நீங்கள் அதில் போயிட்டு இன்னும் நிறைய டீட்டெயிலை கலெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட்னா வந்து என்ன கேளு, நான் சொல்கிறேன் கிளியராக. ஓகே அங்கிள், இப்போ காமர்ஸ் குரூப்ல யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாச்சும் இருக்கா அங்கிள்? காமர்ஸ் டிகிரின்னு இல்லைம்மா, எனி டிகிரி. ஏன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு பேசிக் வந்து என்னன்னா எனி டிகிரி தான், காமர்ஸ்ன்னு இல்லை. நீங்கள் காமர்ஸ் முடிச்சவங்களும் யூபிஎஸ்சி எழுதலாம், பிஏஎஸ்டி முடிச்சவங்களும் யூபிஎஸ்சி எழுதலாம், யார் வேணா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம். ஆனால் பேசிக்காக ஒரு டிகிரி முடிச்சிடணும், அதுதான். பட் காமர்ஸ் முடிச்சவங்க மோர் இன்ட்டு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, பேங்கிங் எக்ஸாம், பேங்க்குக்கு மேனேஜர், பேங்க்ல வந்து பிஓ ப்ரொபோஷனரி ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க, இதுக்கு வந்து நிறைய பேர் எக்ஸாம் எழுதுவாங்க. அதுக்கு நீங்கள் வந்து மோர் இன்ட்டு எலிஜிபிள் பிகாம் முடிச்சவங்க. அதை டிகிரியும் இருக்கும். பட் பிகாம் முடிச்சவங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் தெரியுன்றதுனால அவங்க ஈஸியாக அதை கிராப் பண்ணிட்டு உள்ளே போயிடுவாங்க. ஸோ அதனால அதுக்கும் ட்ரை பண்ணலாம் பேங்கிங் எக்ஸாம். ஓகே, தேங்க்யூ. அங்கிள், ஏ குரூப் எடுத்துக்கோங்க, நீட் கோச்சிங் போகிறாங்க, ஜேஇ கோச்சிங் போகிறாங்க. இப்போ நாங்கள் சி குரூப் எடுத்துக்கோங்க, அக்கௌண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் கோச்சிங் இருக்காங்க? சூப்பர் கொஸ்டின் தான். யாராவது கேட்டிருப்பாங்களான்னு எனக்கே தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நீ தான் கேட்டிருக்கேன். இப்போ சி குரூப் இருக்கிறவனுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கு. இப்போ ஏ குரூப் இருக்கிறவனுக்கு வந்து போனால் நீட்டு போகணும், இல்லைன்னா ஜேஇ போகணும். பட் வேற நீங்கள் இங்கே சி குரூப் எடுத்திருக்கீங்களா, உங்களுக்கு என்னென்ன சாய்ஸ்லாம் இருக்குன்னு சொல்ல பாருங்க. நீங்கள் சிஏ போகிறதுக்கு ஃபவுண்டேஷன் ட்ரைனிங் போகலாம் இப்போதுலேருந்தே, +1 +2லேருந்தே. சிஎஸ் கம்பெனி செக்ரட்டரி படிக்கிறதுக்கு ஃபவுண்டேஷன் ஜாயின் பண்ணி படிக்கலாம் இப்பயே. வேற காஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு இப்பயே நீங்கள் ஃபவுண்டேஷன் பண்ணலாம். இது இல்லாமல் நீங்கள் லா போகிறீங்க வச்சிங்களேன், லா செட்டுன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, லா என்ட்ரன்ஸ் படிக்கிறதுக்கு. ஸோ லா செட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அவங்களுக்குலாம் 2 தான் இருக்குது, உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்குது பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் வந்து அக்யூட்டரி சயின்ஸ் படிக்கிறீங்க வச்சிங்களேன், அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது +2 முடிச்சுட்டு போகிறவங்களுக்கு. அதுக்கு நீங்கள் இப்பயே என்ரோல் பண்ணிவிட்டு இப்பயே புக்ஸ்லாம் வாங்கி வச்சு இப்போ நீங்கள் ட்ரைனிங் எடுக்கலாம் அக்யூட்டரி சயின்ஸ் பண்ணுறது ஃபவுண்டேஷனுக்கு. இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்குது சி குரூப்புக்கு மட்டும்தான். ஸோ அதை டீட்டெயிலாக யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு நீங்கள் அப்புறமா கேட்டிங்கன்னா 1 by 1 நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ அங்கிள், இப்போ எங்களுக்கு ஏதாச்சும் ஆட் அண்ட் கோர்சஸ் மாதிரி ஏதாச்சும் பண்ணணுமா அங்கிள்? அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தனிப்பட்ட ஏதாச்சும் நீங்கள் அட்வைஸ் பண்ணால் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ +2ல் வந்து நீ காமர்ஸ் எடுத்துருக்கேன். காமர்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் டைப்பிங் போகணும். பேசிக்காக டைப்பிங் தெரியணும். அதுக்கடுத்து பேசிக் கம்ப்யூட்டர்ஸ் போயிடும். இப்போ அந்த எம்எஸ் ஆஃபீஸு, விண்டோ, அதுக்கப்புறம் டேலி, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வேல்யூ அடிஷனாக இருக்கும் நீங்கள் ஹையர் எஜுகேஷன் போகும்போது. ஸோ அப்போ +2 பண்ணும்போதே டைப்பிங் முடிச்சிருங்க. ப்ளஸ் அதுக்கப்புறமா வந்து பேசிக் கம்ப்யூட்டரு, எம்எஸ் ஆஃபீஸு, ப்ளஸ் வந்து வேர்டு, எக்ஸல்லு, ப்ளஸ் வந்து டேலி, இது பேசிக்காக இதை முடிச்சிருங்க. இதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக வேறு என்ன தேவைன்னா அக்கௌண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் +2 படிக்கும்போது. ஸோ அதனால் வந்து அதை கொஞ்சம் அடிஷ்னலாக அக்கௌண்ட்ஸில் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இது இல்லாமல் அடிஷ்னலாக என் சைட்லேருந்து நான் என்ன சப்போர்ட் பண்ணணும்னா கம்யூனிகேஷன் இங்கிலீஷ்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம லெட்டர் ரைட்டிங்லாம் எழுதுறோம் இல்லையா, அந்த கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் வந்து நல்லா வரணும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு. அப்போ அவங்க அதுக்கு கொஞ்சம் நிறைய ஆன்லைன் கோர்சஸ்லாம் இருக்குது. இந்த கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் அந்த கோர்ஸ்லாம் பண்ணி முடிச்சிங்கன்னா நீங்கள் நாளைக்கு வந்து ஒரு பிகாம் முடிச்சுட்டு MBA படிச்சுட்டு நீங்கள் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸில் போகும்போது நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைய மோர் இன்ட்ரெஸ்ட் சப்போர்ட். இது இல்லாமல் ஒரு ஆடிட்டர் ஆகும்போது உங்களுக்கு வந்து இந்த டைப்பிங்கு, இந்த எம்எஸ் ஆஃபீஸு, பேசிக் கம்ப்யூட்டர் ப்ளஸ் டேலி, இந்த அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்லாம் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனலாலுமே மோர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பேசிக்காக இப்போ +2 படிக்கும்போது இதில் நீங்கள் மோராக ஃபோக்கஸாக இருந்தால் பரவாயில்ல. இது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிக்கிறவங்க, காஸ்ட் அக்கௌண்ட் படிக்கிறவங்க ஃபவுண்டேஷன் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பண்ணலாம்.
இப்போ லா டிகிரிக்கு போகிறோம் அப்படின்னும் போது அந்த லா செட் எக்ஸாம் வாங்கி இப்பயே ப்ரிப்பேர் ஆகலாம். இது எல்லாமே கொஞ்சம் அடிஷ்னலாக நீங்கள் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணீங்கன்னா உங்களோட கரியர் நெக்ஸ்ட் லெவல் ஈஸியாக டெவலப் ஆகும். ஓகே ஓகேவா? கண்டிப்பா அப்ளை பண்றோம். தேங்க்யூ.